ஹலோ மக்களே, வணக்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்கள் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். இபிஎல் கேம் வீக் 14 ரிவ்யூ பற்றி பார்த்துடலாமா ப்ரோ? பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சம கேம்லேருந்து வரலாமே, நம்ம யுனைடெட் கேம்லேருந்து வரலாம். யுனைடெட் வெர்சஸ் போர்னமவுத் லேட் கிக் ஆஃப் 4-4 ட்ரா ஆச்சு. சரியான கேம் ப்ரோ, செம்ம ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு. ஆமாமா, கேம் மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே எப்படின்னா எண்ட் டு எண்ட் தான். ஃபுல்லா ரெண்டு பேருமே அட்டாக் தான் பண்ணாங்க. டிஃபெண்ட் பண்ற மாதிரியே இல்லை. ரெண்டு பேருமே சரி டிஃபென்ஸ் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அட்டாக் தான் பண்ணாங்க. போர்ன்மவுத்துக்கு யுனைடெட் கோல் போறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சான்ஸ் வந்துச்சு. யுனைடெடும் 2-3 அட்டாக் நல்லா பண்ணாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து பெட்ரோவிச் மிஸ்டேக், கொஞ்சம் பாலை மிஸ்ஜட்ஜ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டான். அவன் லைன்ல இருந்தா எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். மிஸ் பண்ணி வந்துட்டான், அவன் ஓபன் கோல் அடிச்சிட்டான். அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் கோலுமே அவன் மிஸ்டேக் தான், பெட்ரோவிக் மிஸ்டேக் தான். ஈஸியா ரெண்டு கீப்பருமே ரொம்ப ஒஸ்டா தான் பண்ணாங்க. யா, நம்ம கோல்ஸ்ல இருந்தே வரலாமே. ஃபர்ஸ்ட் கோல் வந்து டாலோத்ல இருந்து சரியான கிராஸ் ப்ரோ, சம கிராஸ். அவன் இப்ப ஒரு 3-4 கேமா சூப்பரா ஆடிட்டு இருக்கான் டாலோத். ஆமாமா, டாலோ நல்லா ஆடுறான். அவனுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ரோல், அந்த விங் பேக் ரோல் கரெக்டா இருந்தான். ஆக்சுவலா மேட்சுக்கு முன்னாடி என்னன்னா அமோரிம் வந்து 4-3-3 ஆட போறான்னு நிறைய நியூஸ் வந்துச்சு, ரிப்போர்ட்ஸ் நிறையவே வந்துச்சு. 4-3-3 வந்து இப்போ கிளப்பே கேட்டாங்க, போர்டே கேட்டாங்க போல அவனை மாத்த சொல்லி. 3-4-3 ஆடுறது போல 4-3-3 ஆட சொல்லி. இந்த மேட்ச் தான் ஆட போறான், இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொன்னாங்க. கரெக்டா அந்த ரிப்போர்ட்ஸ் வந்தோடனே பார்த்தா திருப்பி 3-4-3 தான் ஆட்டு. அந்த அதான் அவங்களுக்கு சூட்டான ஃபார்மேஷன், கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வரலாம், நம்ம அதுக்குள்ள வரலாம். அது வந்து 3-4-3 ஆரம்பிச்சான். அந்த பேக் லைன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா செம வீக் டிஃபென்ஸா இருந்துச்சு. எல்லாம் புது பசங்களா இருந்தாங்க. ஹெவன் ஷா வந்து 2-3 கேம் நல்லா பண்ணிட்டு இருந்தான். பட் அகைன் இந்த கேம் வந்து ரொம்ப சுமாரான பெர்ஃபார்மன்ஸ். ஷா, ஹெவன், அதுக்கப்புறம் யோரோ இருந்தான். டிலைட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் நான் அவனை ஃபாலோ பண்ணல, ஏன்னு தெரியல என்னாச்சுன்னு. மேபி இன்ஜுரியா இருக்கும், ஏன்னா இன்ஜுரி இல்லைன்னா கண்டிப்பா ஆடி இருப்பான். அவன் தான் அவங்களோட இந்த சீசன் மெயின் டிஃபெண்டரே அவன் தான். எனக்கு தெரிஞ்ச லைட் இன்ஜுரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால ஆடல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதான் ஹெவன், யோரோ, ஷா வந்து கொஞ்சம் வீக் பேக் லைன் தான். லிசாண்டோ மார்டினஸ் வந்துட்டான், ஆனா அவன் சப்ல தான் வந்தான். இல்ல, அது வந்து கோல்ஸ் லீக் பண்ண தான் திருப்பி அவனுக்கு லிசாண்ட்ரோ மார்டினஸ் கொண்டு வந்தான். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் ப்ரோ. ஸோ 3-4-3 ஆரம்பிச்சான் அமோரிம். அகைன் சம கோல்ஸ் லீக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே 4-3-3 மாறினாவன் வந்தான். ஸோ இதுல இருந்து புதுசா பார்க்க முடிஞ்சு அமோரிம்ட்ட. சரி ஓகே, இப்போ அப்பயுமே 4-3-3 ஆனதுக்கு அப்புறமும் கோல் லீக் ஆச்சு, அதுக்கப்புறமும் லீக் ஆச்சு. பட் அந்த மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு இருந்தேன் ப்ரோ. நான் சேஞ்ச் பண்ற மென்டாலிட்டி. ஆமாமா, இது யுனைடெட் வந்து அவன் மேலதான் லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அமோரிம் தான் உனக்கு வந்து நாங்க கொஞ்சம் 2 கொடுக்குறோம், அவன் சாக் பண்ணல இது வரைக்கும், அதே பெரிய விஷயம். அதனால வந்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி 4-3-3 மாத சொல்லி கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டு இருக்கான். ஆனா இந்த மேட்ச்னு வந்து பார்த்தா அதான் ஃபர்ஸ்ட் கோல் நீங்க சொன்ன மாதிரி அது வந்து கொஞ்சம் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டான் பெட்ரோவிச். அது வந்து ஈஸி கோல். அதே மாதிரி போர்ன்மவுத்துக்கு ஃபர்ஸ்ட் கோல் வந்து இவன் தானே போடுவான், செமன்யோ. செம ஸ்ட்ரைக், சூப்பர் ஸ்ட்ரைக். அதை பத்தி சொல்லணும் ப்ரோ. அது வந்து அங்கதான் வந்து அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த ஒரு ஸ்கில் காமிச்சு கொண்டு வந்தா. அது ஷா வந்து ஷாக்கும் பின்னாடிதான் நின்னான் செமன்யோ. சரியான பேஸ், ஷாவால அந்த பேச வந்து ஈடு கொடுக்கவே முடியல. செமன்யோவோட அட்வான்டேஜ் எப்படின்னா ஸ்கில்ஸ் எல்லாம் கிடையாது, பேஸ் அண்ட் பவர் தான். பேஸ் அண்ட் பவர் தான் அவன். அவன் வந்து ஷூட்டிங் பவர் பாத்துருக்கீங்களா, லெஃப்ட்லயும் ரைட்லயும் வந்து ஈக்குவலா ஷூட் பண்ணுவான். அது வந்து கரெக்டா ஆன் டார்கெட் அடிச்சுட்டா அதை வந்து சேவ் பண்ணதே ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி தான் அடிப்பான். அதே மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் கோல் செம, அந்த ரொம்ப அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சு. ஆனா அவன் பாத்துட்டே இருப்பான், லெமன்ஸ் வந்து சேவ் பண்ணிருக்கலாம், ஆனா அது வந்து சரியான கோல். டெவர்னியர்ட்டேருந்து நல்ல கேம் பார்க்க முடிஞ்சு. அவன் வந்து அப்படியே சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறான். எல்லா கேமும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, டெவர்னியர் வந்து எப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பாதிக்கு மேலதான், அதுக்கு முன்னால வந்து அந்த அளவுக்கு ஆடல, பாதிக்கு மேலதான் ஆட ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன்.
அதுக்கு அப்ப இருந்தே அவனோட ஃபார்ம் வந்து கன்டினியூஸா க்ரோ ஆயிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நல்லா ஆடிட்டு இருக்கான். அந்த ஃப்ரீ கிக்கும் செம ஃப்ரீ கிக்கு, சூப்பர் ஃப்ரீ கிக்கு. ஸ்ட்ரைக் அபிலிட்டி வந்து சொல்லி ஆகணும் ப்ரோ. வந்து செமையா இப்ப செமனியோக்கு ஈக்குவலா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி. ஆமா, அவன் லெஃப்ட் ஃபுட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதுல இருந்து ஸ்ட்ரைக் பண்ணனா கரெக்டா கோல் வச்சிடறான். ஆக்சுவலா அந்த ஃப்ரீ கிக் என்னன்னா, ப்ரூனோ வந்து சொல்லுவான், அந்த வீடியோ கிளிப் பாத்தீங்களா? ப்ரூனோ சொல்லுவான் இந்த சைடு தான் அடிக்க போறான் அப்படின்னு. அப்படி இருந்து அவன் கோல விட்டான். சரியா? அகைன் ப்ரூனோட்ட இருந்து சரியான கேம். அகைன் இப்போ ஒரு கொஞ்சம் கேமாவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ கிக் வந்து சரியான ஃப்ரீ கிக். தேர்ட் கோல் நினைக்கிறேன். ஆமா. ஆனா அது ஃப்ரீ கிக்கே கிடையாது. அதான் ஹைலைட். ஹேண்ட் பால்னு சொல்லுவாங்க, ஆனா இங்கதான் போடும். ஃப்ரீ கிக் கிடையாது. ஆனா சரியான ஃப்ரீ கிக். எனக்கு வந்து யுனைட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா ப்ரூனோ தான். ஆக்சுவலா அவன் இன்டர்வியூ பாத்தீங்களா? சம்மர்ல என்ன வைக்க பார்த்தாங்க, ஆனா நான் தான் போல. அது சரியான அவன் போயிருந்தானா எனக்கு தெரிஞ்ச டீம் ரொம்ப கலைஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு அவன் தான் தாங்கி கூட்டிட்டு போறான் டீமே. இல்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்த சம்மர்ல போயிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரிதான் டாக் போயிட்டு இருக்கு. ஆனா அவன் போயிட்டா கீ ஃபிகர் யாருமே இல்லையா? அவன் தான் ஓரளவுக்கு நல்ல யுனைட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு ஆடுறான். மத்த யாரும் அப்படி பண்ற மாதிரி. யுனைடெட் வந்து சரியான இது டெப்த்ல இருக்கு. அவங்க கிளப்பே வந்து இதுல ஓடுது, மைனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, லாஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை வித்தாதான் வந்து அவனால எதுவும் பண்ண முடியும். அகைன் யா ஸோ குன்ஹாட்டேந்து ஒரு கோல் 4-4 ஆச்சு கேம். அந்த கோல் பாத்தீங்களா? குன்ஹா கோல் இல்ல, ஆக்சுவலா யுனைடெட் லீட் எடுத்துருவாங்க 4-3. அந்த கோல் 4-3 அது பார்த்தேன். அது செஸ்கோ வந்து ஒரு நல்ல கிராஸ் போடுவான். ஆனா அது மிஸ்டேக். போன்மோன் டிஃபெண்டர் வந்து அந்த பாலை பார்க்கலாமா சரியா? பார்த்துன்னா கிளியர் பண்ணிருக்கலாம். அவன் மேல பட்டு குன்யா வந்து கோல் அடிச்சிருவான். எல்லாரும் வந்து யுனைடெட் விழுந்தாச்சாங்க. இது ஒரு 79th மினிட்டோ அப்போ போட்டான். சரி, யுனைடெட் சரியான கம்பேக்னு நினைச்சிருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா போன்மோத் வந்து நிப்பாட்டுற மாதிரியே இல்ல. நாங்க அட்டாக் பண்ணிட்டே இருந்தா போன்னு சொல்லிட்டு அந்த எல் குரூப்பி அந்த சின்ன பையன் திருப்பி கோல். ப்ரோ ஆக்சுவலா போன்மோத் வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச். லெமன்ஸ் வந்து அது வரைக்கும் கீப்பிங் மட்டாமட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு கீப்பிங் ஞாபகம் வந்துருச்சு நினைக்கிறேன். 2 சேவ் தரமான சேவ் பண்ணான். அது இல்லைன்னா போனமோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அகைன் 4-4 முடிஞ்சிச்சு. செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நம்ம அப்படியே அஸ்டன் வில்லா கேமுக்குள்ள போயிடலாம் ப்ரோ. அஸ்டன் வில்லா வந்து மரண ஃபார்ம்ல இருக்கானுங்க, செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. 3-2 ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் ஹாம் தான் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் ஹாம் வந்து லீட் எடுத்தானுங்க, 1-0 லீட் எடுத்தாங்க. மிஸ்டேக்ல வந்துச்சு. பட் அந்த கிராஸ் இவன் கிராஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அஸ்டன் வில்லாவோட கோல்ல வந்து மெக்கின் கிராஸ் பண்ணுவான், சரியான கிராஸ், அந்த ஈக்குவலைசர் கோல். ஆமா ஆமா. ஆக்சுவலா நீங்க சொன்ன வில்லா வந்து அந்த நெவர் டை ஆட்டிடியூட். எந்த கோல் விட்டாலுமே நாங்க வந்து திருப்பி நாங்க கோல் போடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூட்ல தான் ஆடுறாங்க. அவங்க வந்து இப்ப பாத்தீங்களா அந்த எக்ஸ்ஜி அந்த பேஜ் இருக்குல்ல, அவங்க போட்டிருந்தாங்க வில்லாவோட ஃபார்ம் வந்து சஸ்டெயின் ஆகுது, ஏன்னா எல்லா மேட்ச்ல எக்ஸ்ஜி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வில்லா எல்லா மேட்ச் ஜெயிச்சுட்டு அவனுக்கு ரிப்ளை பண்றாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ஜி கம்மியா இருந்தாலும் நாங்க வின் பண்றாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சும்மா அந்த வாட்கின்ஸ் வந்து இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ல மட்டும் தான் கோல் போடுறான், அதை பார்த்தாச்சு. கம்ஃபர்டபுளா வின் பண்ற கேம்ல கோல் போட மாட்டான். இது வந்து ஆனா அவன் கஷ்டப்பட்டு அடிச்சான். ஆனா ஓன் கோல்ல தான் கணக்காச்சு. இது மேவரோபனஸோட ஓன் கோல் இது. ஆமா ஆமா ஆமா. நீங்க சொல்லுமா அந்த கிராஸ் அதுக்கேத்த மாதிரி அவன் அந்த ஹெட்டர் பண்ணோம்ல, அதே கரெக்டா பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரைக்கர் அந்த ஹிஸ்டரி இருந்துச்சு. அதனாலதான் கம்பேக் ஆரம்பிச்சாங்க. யா ரைட். அஸ்டன் வில்லாவோட டாமினன்ஸ்க்கு காரணமே அந்த மிட்ஃபீல்டு தான் ப்ரோ. மெக்கின், கமரா, ஒனானா, அதுக்கப்புறம் இன்னொரு டைலமன்ஸ்ன்னு இருக்காங்க. இப்ப பார்த்த இந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணி புதுசா வந்து 4-2-3-1 ஆடுறானுங்க. அந்த மெக்கின்லாம் வந்து அந்த விங்கரா விளையாடிக்கிட்டு இருக்கான். ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா விங்கர்ஸ் வந்து யாரு சான்சோ மேலெல்லாம் இருக்காங்க. ஆனா அவனுக்கு வந்து சப்ல தான் வராங்க மோஸ்டா. ஆமா, அவங்க வந்து மிக்கின் தான் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர். அதனால அவனை வந்து அந்த பொசிஷன்ல போட்டு ஆடுறான். ஆனா ஆக்சுவலா அவன் மிட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். எப்படின்னா ஆஃப் த பால் வந்து விங்கிங் மாதிரி போறான், விங்கர் மாதிரி போறான். அந்த பால் ஆஃப் த பால்னா வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து ஹெல்ப் பண்ணுவான். அது அவனுக்கு கரெக்டா பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. யா கரெக்ட். அட்டாக்ல வந்து கரெக்டா அந்த விங்கர் மாதிரி ஆக்ட் பண்றான். அண்ட் பால் லூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த ஒனானாவுக்கும் டைலமன்ஸ்க்கும் நல்லா இது பார்ட்னர்ஷிப், கமராவுக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறான் அவன்.
ராஜர்ஸ்ல இருந்து சரியான ஃபார்ம் எதிர்பார்க்க முடியுது. சூப்பரா இருக்கு. கேம் பிளேயே செமையா ஆடிக்கிட்டு இருக்கான் அவன். அதாவது ஆல்ரவுண்ட் அபிலிட்டியா இருக்கு அவன் பிளேயே. ஆமா ஆமா ப்ரோ, அவன் வந்து பெர்ஃபெக்டான அந்த நம்பர் 10 ரோலுக்கு வந்து செம்மையா சூட்டா இருக்கான். எப்படின்னா அவங்க வில்லா வந்து 5 மேட்ச் கோலே போடல. அவங்க ரிசர்ஜன் ஸ்டார்ட் ஆனதே இவன் நல்லா ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். ஸ்டார்டிங் சொதப்பிட்டு இருந்தான் ரொம்ப, அந்த அளவுக்கு ஆடல. அதுக்கப்புறம் இவன் ஃபார்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா டீமே வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவன் கோல்லாம் கலப்புறான் ப்ரோ, வெளியே இருந்து சூட்டு தான், பார்க்கவே மாட்டேங்கிறான். இதுதான் ப்ரோ உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைச்சேன் நான். என்னன்னா ராஜர்ஸ் வந்து அதாவது இப்ப பாமர் ஆடுவான் பார்த்திருக்கீங்களா, டீப்ல போய் பால் எடுத்துட்டு வருவாங்க மாதிரி மிட்ஃபீல்ட்ல போய் சப்போர்ட் பண்ணி பால் எடுத்துட்டு வந்து அந்த டிரான்சிஷன்லயும் கொண்டு வரான், முன்னாடி ஃபார்வர்ட் பாசஸும் கொண்டு வரான், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ஸும் சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, அவன் வந்து அதான் இது நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்டாக்ல இருந்து மிட்ஃபீல்ட்ல இருந்து அட்டாக் கனெக்ட் பண்றது அவன் தான். ஏன்னா அவன் வந்து அந்த நம்பர் 10 ரோல் அவனுக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா சூட் ஆகுது. கரெக்டா பால் எடுத்துட்டு வரான். என்ன பண்றான்னா ஒரு ஓப்பனிங் கிடைச்சா ஷூட் பண்ணிடுறான், இல்லாட்டி வந்து கரெக்டா பாலை வந்து விங்கர் இல்ல ஸ்ட்ரைக்கருக்கு வந்து பாஸ் போட்டுருவான். அவன் வந்து அவனுக்கு வந்து எல்லா ஆல்ரவுண்ட் கேம் எல்லாமே பண்ணுவான், அசிஸ்ட் பண்ணுவான், கோலும் பண்ணுவான். யா அண்ட் இது இன்னொன்னு சொல்லி ஆகணும், அஸ்டன் வில்லாவோட டெப்த், ஸ்குவாட் டெப்த்தும் சூப்பரா இருக்கு ப்ரோ. வந்து இப்போ வந்து அந்த பேக் ஃபோர்லயே வந்து மிங்ஸ் கொன்சாவை தவிர டாரஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான், பவு டாரஸ் இருக்கான். அது தவிர பொகாடேன்னு ஒரு பிளேயர் இருக்கான். இப்ப லெஃப்ட் பேக் ரைட் பேக் பாத்தீங்கன்னா கேஷ் வந்து அங்க எப்பவுமே இருக்கு. ஆனா லெஃப்ட் பேக்ல வந்து டீனே இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, டீனே இருக்கு, மேட்சன் இருக்கு, மாத்தி மாத்தி ரொட்டேஷன் பண்ணி ஆடுறானுங்க. பாக்லி கூட இருக்கான் மிட்ஃபீல்ட்ல வந்து, பாக்லியுமே இருக்கான். சோ அந்த ஸ்குவாட் டெப்த் சூப்பரா இருக்கு, which is helping them நினைக்கிறீங்களா? ஆமா, அட்டாக்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இவன் இருக்கான், பியூண்டியா இருக்கான், மேலன் இருக்கான், சான்சோ இருக்கான். மெயின்ல இல்லாம இவங்க வந்து சப்ல வருவாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அந்த டெப்த் முக்கியம் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து யூரோப்பா லீகும் ஆடுறாங்க. ஏன்னா யூரோப்பா லீக் பிஎல்னு வந்து அவங்க வந்து ரொட்டேட் பண்ணா அந்த டெப்த் முக்கியம். டெப்த் இல்லைன்னா வந்து மாட்டிடுவாங்க. இப்போ கிறிஸ்டல் பேலஸ் எல்லாம் மாட்டிருக்காங்கல்ல, அத மாதிரி மாட்டிடுவாங்க. டெப்த் இருக்கனால வந்து இப்போ 9 கான்சிக்யூட்டிவ் வின்ஸ் எல்லா காம்படிஷன், எவ்வளவு பெரிய விஷயம். எமரி வந்து நம்ம பேசி ஒண்ணு ரொம்ப அண்டர் ரேட்டட் கோச். அவன் வந்து வில்லா ஆக்சுவலா இந்த எப்படின்னா எப்பவுமே ஒரு 4-5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் எவர்டன் அவங்க தான் கொஞ்சம் நல்ல மிட் டேபிள்ல இருந்து கொஞ்சம் டாப் 4 வர டீம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. வில்லா எல்லாம் கடக்குல இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த டீம் வந்து இப்படி தூக்கிட்டு வந்திருக்காங்க அந்த 3 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துன்னா பெரிய விஷயம் தான். 3 வருஷமும் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றான். சாம்பியன்ஸ் ஸ்பாட்ல முடிச்சான், அப்புறம் யூரோப்பாக்கு வந்தான், அதுக்கப்புறம் திருப்பி சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு, அதாவது செகண்ட் சீசனுமே சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்ணி தான் யூரோப் பிளேஸ்க்கு வந்தான். சேம் பாயிண்ட் தான் ஆக்சுவலா, இந்த கோல்டு பிரென்ஸ் விட்டாங்க. நியூகாஸ்ல் அவங்களும் சேம் பாயிண்ட்ஸ், கோல்டு பிரென்ஸ்ல மிஸ் ஆச்சு. கரெக்ட். சோ குடோஸ் டு எமரி. அப்புறம் அப்படியே நம்ம டாட்டன்ஹாம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்துடலாம் ப்ரோ. நம்ம டாட்டன்ஹாம் பத்தி அப்புறம் பேசலாம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து அந்த அந்த டீமோட அந்த மிட்ஃபீல்ட் ஒருத்தன் இருக்கான், சங்காரே அப்படின்ட்டு. ப்ரோ அவனோட இந்த ஃபாரஸ்ட்லயே அவன் வந்ததுல இருந்து இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்னு பார்த்தோம்னா சங்காரே அச்சனோட இவங்களோட காம்பினேஷன் தான் மேட்சே, வேற எதுவுமே கிடையாது மேட்ச்ல, வேற எதுவுமே இல்ல. நம்ம ஆண்டர்சன் பத்தி பார்த்தோம். ஆண்டர்சன் வந்து சடனா ஃபார்ம் பிக்கப் பண்ணான், இந்த சீசனே சூப்பரா ஃபார்ம் பிக்கப் பண்ணான். லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த சீசன் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கிலாந்து டீமுக்கே கால் அப் ஆயிட்டான். பட் லாஸ்ட் சீசன் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனைனா நியூகாஸ்ல இருந்தான். நியூகாஸ்ல வந்து அந்த 3 மேன் மிட்ஃபீல்ட வந்து ஓவர்டேக் பண்ணி அவனை வர முடியல. ஆனா ஃபாரஸ்ட் வந்தோடனே அவனை மெயின் மிட்ஃபீல்டரா ஆக்கிட்டாங்க. ஆக்கினோடனே அவன் ஃபுல் அபிலிட்டி காட்ட ஆரம்பிச்சான். கரெக்ட். டச்ல கூப்பிட்டானே, இங்கிலாந்து ஸ்குவாட்க்கே கூப்பிட்டாங்க மெயின் பிளேயரா ஆடிக்கிட்டு. பட் சங்காரேட்டேன்னு வந்து இன்னைக்குதான் வந்து சூப்பரான பெர்ஃபெக்ட்டான கேம் பார்க்க வெளியவே தெரிஞ்சிச்சு இன்னைக்குதான் அவன் ப்ரோ. ஆனா ஆக்சுவலா என்னன்னா ஆப்கான் போறான். ஆக்சுவலா இப்பதான் ஃபார்ம் முடிக்கிறான், ஃபார்ம்ல வந்தோடனே ஆப்கான் போறான். அது ஒரு இது. ஆனா அது அச்சனோட வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் கேம் ப்ரோ. பையன் செம்மையா இருந்தான். அவன் அந்த செகண்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு நம்மளுக்கு போடுவோம்ல, அதெல்லாம் ஞாபகம் என்னடா வெளியே இருந்து ஷூட் பண்ணுவோம்ல. நம்மள்ட்ட இருக்கிறப்ப அந்த பொட்டன்ஷியல் இருந்துச்சு ப்ரோ. அவன்கிட்ட ஆல்வேஸ் அந்த ஸ்கில் அண்ட் பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஆனா வந்து அவன் வந்து இன்கன்சிஸ்டன்சி ஃபார்ம் நெட்டோ இருக்கான் பாத்திருக்கீங்களா, அதே மாதிரி இன்கன்சிஸ்டன்சியா இருந்ததுனாலதான் விக்கிற அளவுக்கு போயிடுச்சு அவனை. அதுவும் இல்லாம இன்ஜுரி ப்ரோனா இருந்தான், ரொம்ப இன்ஜுரி ஆனா இப்போ வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டான். ஆனா எனக்கு ஒரு தியரி என்னன்னா, நம்ம வந்து அவனை வித்துட்டு 3 மில்லியனுக்கு முட்ரிச் கிட்டன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்.
ஆக்சுவலா அவனை வச்சிருந்தாலே நல்லது. இவனே வச்சுட்டு போயிருக்கலாம். அதான் அவனுக்கு போடுற கோல் தான், அவனுக்கு விட அதிக கோல் போட்டானுங்க லீக்ல. யா அகைன் ஸ்பர்ஸ் ப்ரோ அவங்கள பத்தி பேசுவான். ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் திருப்பி ப்ரோ ஆக்சுவலா விகாரியோ தான் ஸ்டார்டிங் சேவ் பண்ணா. ஸ்டார்டிங்கே ஒரு 2-3 கோல் போயிருக்க வேண்டியது. அவன் சேவ் பண்ணி வச்சிருந்தான் மேட்ச. பார்த்தா ரொம்ப ஒஸ்ட் ஆடுறாங்க ப்ரோ ஸ்பர்ஸ். இல்ல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து இந்த டிஃபென்சிவ் லைன் வந்து பேர் வந்து ஸ்ட்ராங் நேம்ஸா இருக்கு. ரொமெரோவும் சரி, வேண்டர்வனும் சரி, சரியான லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கு. பார்ட்னர்ஷிப்பும் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா எதுக்கு இப்படி வந்து சொதப்புறாங்கன்னு தெரியல. ஈஸியா கோல் கன்சீட் பண்ணிடுறானுங்க. தாமஸ் பிராங்க் வந்து ஒரு டிஃபென்சிவ் கோச்னு பேரு தான் இருக்குன்னு தவிர ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் இங்க. ப்ரோ அவனோட சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஸ்பர்ஸ்ல. இது வரைக்கும் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ஏத்த பிளேயர்ஸ் இன்னும் செட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து அவனுக்கு இன்னும் மிட்ஃபீல்ட்ல வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டாமினன்ட் இது பிளேயர்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து லெஃப்ட் பேக் ரைட் பேக் வந்து இன்னும் வந்து நல்ல டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி இருக்க வந்து பிளேயர்ஸ் வேணும். இப்ப இருக்க வந்து 2 பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. போறவும் ஸ்பென்ஸ் வந்து அட்டாக் தான் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க தவிர டிஃபென்ஸ்ல கொஞ்சம் போட்டு விடுவாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்களா, ஆட்சிகிரியை வந்து ரொம்ப மட்டமான மிஸ்டேக். ஐயோ அது என்ன மிஸ்டேக்னே தெரியல. வந்து ஆக்சுவலா சொல்லி ஆகணும், கிரே வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2 கேம் நல்லா பண்ணிட்டு இருந்தான். இந்த கேம்ல சடனா இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணி விட்டாவன். மட்டமான கோல் அது. ஆக்சுவலா மட்டமா விட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 2 கோல் ஒண்ணும் சொல்ல முடியாது. அது வெளியே இருந்து அடிச்சது. ரொம்ப சூப்பர் கோல். பிரில்லியன்ஸ் அது. அது ஒண்ணும் சொல்ல முடியாது. சங்காரே கோலும் வெளியே தான் அடிச்சான். அது செம்ம கோல். யா 3-0 லாஸ். அகைன் தாமஸ் பிராங்க் மேல பிரஷர் பில்டப் ஆயிட்டே இருக்கு. அண்ட் நம்ம பேச்சு கூட பார்த்தோம், நம்ம சாக் பண்ண போறதா பேச்சு வேற வந்திருக்கு. ஆமா அவன் வந்து, ஆனா அவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். எப்படின்னா ஒரு 2 மேட்ச் தோப்பா, திருப்பி 2 மேட்ச் வின் பண்ணிடுவான். அப்படி எஸ்கேப் ஆயிடுறான். தொடர்ந்து தோத்தா தூக்கிடுவாங்க. அது சாம்பியன்ஸ் லீக்ல எவனோ ஒரு குட்டி டீம் வந்து கோப்பன்ஹேகம் இந்த மாதிரி ப்ரோ அவங்கள சாம்பியன்ஸ் லீக்ல ரொம்ப ஈஸியான டிராவா இருக்கு. எல்லா பிக்சர்ஸ் பார்த்தா எவ்வளவு ஈஸியா இருக்கு. 1-2 மேட்சா டஃபா இருக்கு அவங்க. கரெக்ட். ஒரு 3 கேம் இந்த மாதிரி கோப்பன்ஹேகம் ஸ்லாவியா பிராகான்னு வந்துட்டு 3-0 4-0 அடிச்சுட்டு சிமெண்ட் பண்ணிடுறான் பிளேஸ. பட் ஒன்ஸ் அந்த குலுசவஸ்கி அப்புறம் அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஒரு இந்த மிட்ஃபீல்ட்ல இன்னும் கொஞ்சம் பெரிய நேமா வாங்கி போடணும் ப்ரோ. இப்ப சார் இருக்கான், அப்புறமே பென்டக்கர் இருக்கான். 2 பேருமே ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆமா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாம். அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இன்னும் நல்ல பிளேயரை கொண்டு வரலாம். யா அப்படியே படிப்படியா அவங்க வந்து இந்த சம்மர் விண்டோ டிரான்ஸ்ஃபர் விண்டோலாம் அவனை படிப்படியா ஸ்குவாட் பில்டப் பண்ணணும். அதுலதான் அவனோட சக்சஸே இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா அவனுக்கு வந்து டைம் கொடுக்கணும். கொடுத்து ஒரு 2-3 விண்டோ வந்து அவனுக்கு பிளேயர்ஸ் வாங்கி கொடுத்தா அவன் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். யா அப்படியே சண்டர்லாண்ட் கேம்குள்ள போயிடலாம். சண்டர்லாண்ட் வெர்சஸ் நியூ கேசல். செம்ம போர் அடிச்சிச்சு மேட்ச். பட் டிசர்வ்லி சண்டர்லாண்ட் வின் ப்ரோ. ஆமா ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து பயங்கர ரைவல்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு பிஎல்ல ஆடுறாங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி மேட்ச் இல்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மறந்துருச்சு இவங்களோட ரைவல்ரி எல்லாம் மறந்துருச்சு எனக்கு. ஆனா இந்த கேம்ல தான் பார்த்தேன் நானு. அந்த ஸ்டார்டிங்ல அந்த அட்மாஸ்பியரே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கிரவுண்ட்ல பின்னாடி வந்து அந்த பின்னாடி அந்த ஸ்டாண்ட்ஸ்ல வந்து அந்த இது வச்சது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் போர்டு அந்த இது கூட சண்டர்லாண்ட் 1 விசிட்டர்ஸ் 0ன்னு போட்டது. அவ்வளவு காண்ட்ல இருக்கானுங்க சண்டர்லாண்ட் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து வின் பண்ணிட்டு டீம் போட்டோ எடுத்தாங்களா, அது நியூ காஸ்டல் ஃபேன்ஸ் முன்னாடி எடுத்தாங்க. ஏன்னா நியூ காஸ்டல் அது மாதிரி பண்ணிருப்பாங்க 3 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி எஃப்ஏ கப்ல கரபா கப்ல வின் பண்ணிட்டு அதை பண்ணிருப்பாங்க. யா பட் மேட்ச் சூப்பரா போகும்னு பார்த்தேன். செம்ம டல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஷாட்ஸே எடுக்கல 2 பேருமே. ஆமா அந்த அளவுக்கு எப்படின்னா கொஞ்சம் 2 பேருமே வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃபென்சிவ் மைண்ட் உள்ள டீம் தான். அதனால வந்து அட்டாக் அந்த அளவுக்கு பண்ணல. கொஞ்சம் டிஃபென்சிவா கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஒரு 2-3 சான்ஸ் வந்துச்சு ப்ரோ. அது வந்து வால்டர் மேட் வந்து சரியான ஹெட்டரு. ஆனா என்ன ஆப்போனன்ட் அடிச்சிட்டான் ப்ரோ. அவன் என்னன்னா அவன் ஒரு கடுப்புல இருக்கான். என்னன்னா இவனுங்க நியூ காஸ்டல் அத மாதிரி போட மாட்டேங்கிறாங்க. டேய் அவனுங்க நல்லா கிராஸ் போடுறாங்க. சரி நம்ம இதை யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு சரியான ஹெட்டரு. அவன் வந்து எப்படி அவன் விட்டு இருந்தா வேலக்டியோ வந்து கிளியர் பண்ணிருப்பான். அவன் தான் டிஃபெண்டர் கிடையாது ப்ரோ. இது வந்து இவன் சரியான புல்லட் ஹெட்டர் மாதிரி. இது புல்லட் ஹெட்டர் மாதிரி அவன் கரெக்டா வரத திருப்பி விட்டான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் விட்டு இருந்தா மாலிக்தியோ வந்து கரெக்டா வெளியே ஹெட் பண்றதுக்கு வந்து பண்ணிட்டு இருப்பான். அவன் ஈஸியா கிளியர் பண்ணிருப்பான். எலங்கா 10 ஸ்டிங்கர் மேல ஸ்டிங்கரா பாத்துக்கிட்டு இருக்கோம்.
அது என்ன 58 மில்லியன் சைனிங் மாதிரியே தெரியல அவன். ப்ரோ இந்த நியூ கேசல் வந்து நம்ம வந்து நிறைய சொன்னோம் இந்த மாதிரி லிவர்பூல் வந்து புள்ளி பண்றாங்க சம்மர்ல வந்து ஈசாக்க கேட்டு இந்த மாதிரி எக்கிட்டிக்கே வாங்க உள்ளன்னு. ஆனா நியூ கேசல் ரொம்ப நிறைய பிளண்டர் பண்ணிக்காங்க ப்ரோ. எலாங்கா அது அந்த ஜேக்கப் ராம்சின்னு ஒருத்தனை வில்லால இருந்து வாங்கினாங்களே, அவன் எல்லாம் ஒண்ணுமே யூஸ் பண்ண மாதிரியே இல்ல. அவன் வில்லாக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணல. ஆனா வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த கெமரஸோடயும் டொனாலியோடயும் சேர்த்து அவங்க 2 பேரும் அன்டச்சபிள் ப்ரோ. அவங்க 2 பேரும் ஆடிதான் ஆகணும். ஜோலிங்டன் இன்ஜுரியா அவன் ஆன்லைன் பதிலா அந்த மைலின்னு ஒருத்தன் ஆடுறான், அவன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்ப அந்த மிட்ஃபீல்ட் மூணுமே பேக்டா தான் இருக்கு. ஆமா அவங்களுக்கு மிட்ஃபீல்டு பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு வந்து பிரச்சனையே அந்த அட்டாக் தான். ஓல்ட்மேன் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய கோல் போட்டிருந்தான், ஆனா இப்போ வந்து ரொம்ப கோல் ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு சான்ஸை கிரியேட் பண்றது இல்ல, அது ஒண்ணு இருக்கு. விங்கர்ல வந்து அவங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆர்வி பான்ஸ் மட்டும் தான் ஃபார்ம்ல இருக்கான். இப்போ ஆண்டனி கார்டன் வந்து பெனால்டி மட்டும் தான் அடிக்கிறான், ரொட்டேஷன் பண்றாங்க நிறைய. அதான் ஏன்னா அவங்க வந்து இது சாம்பியன்ஸ் லீக்ல இருக்காங்க, ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. தொடர்ந்து அண்ணா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை அவங்களுக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு பான்ஸ வந்து சாம்பியன்ஸ் லீக்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இபிஎல்ல வந்து கார்டனை கண்டினியூ பண்றாங்க. ஆனா கார்டன் கிளியரா ஃபார்ம்லே இல்ல. இபிஎல் தான் முக்கியம் ஆக்சுவலா, சாம்பியன்ஸ் லீக் முக்கியமான இதுதான் இவங்களுக்கு. பட் தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸா நீங்க இந்த சாம்பியன்ஸ் லீக் பொசிஷன்ல நீங்க ஃபினிஷ் பண்ணணும்னா இபிஎல்லோட ரன் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்க மெயின் டீமா வந்து இப்ப பான்ஸ் வந்து கிளியர் ஃபார்ம்ல இருக்கான், அவனை ஸ்டார்ட் பண்ணாம கார்டன் ஸ்டார்ட் பண்றானுங்க. ஆமா கார்டன் வந்து எனக்கு கார்டன் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல நல்லா ஆடுறான் ப்ரோ, இந்த பிரீமியர் லீகை விட. பேசாம அவனை அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்வி பான்ஸ் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப தப்பு பண்றாங்க. அதே மாதிரி டான்மேனுக்கு இன்ஜுரி நினைக்கிறேன், அந்த ஏதோ ரிப் ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸ்கார்னு நினைக்கிறேன். பர்ன் சாரி, ஆமா பர்ன். ஆனா அந்த மாலிக் தியா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். அவங்க வாங்கின சைனிங்ஸ்லயே பெஸ்ட் தான் அவன் தான் இந்த சீசன். அப்படியே நம்ம சிட்டி கேமுக்குள்ள போயிடலாம். அன்டச்சபிள் ப்ரோ, சிட்டி வந்து குவைட் ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஆனா கிறிஸ்டல் பேலஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ இந்த கேம். ப்ரோ கிறிஸ்டல் பேலஸ் அன்டச்சபிள்னு சொல்ற அளவுக்கு சிட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேலஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஆடினாங்க. வாட்டன்லாம் அவன் கிரியேஷன்லாம் பயங்கரமா பண்ணான். அந்த சான்சஸ் மட்டும் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா பண்ணிருந்தான். கன்வெர்ட் பண்ணல. அதான் ப்ரோ எக்ஸ்டியே பாத்தீங்கன்னா இது பேலஸ் வந்து 2.53 எவ்வளவோ, சிட்டி அதை விட கம்மியா தான் இருக்காங்க. அவ்வளவு 2 எக்ஸ்டி கிரியேட் பண்ணி ஒரு கோல் கூட போடலன்னா ரொம்ப இது கிரைம். ஹாலண்ட் வந்து சரியான அந்த இது ஏரியல் ஹெடர் அடிச்சான், சூப்பர் ஹெடர் ப்ரோ. அவன் மேத்யூஸ் நூனஸ் வந்து கிராஸ் நல்லா போடுறான் ப்ரோ. அவன் அடிக்கடி ஒரு 2-3 கிராஸ் பண்ணிட்டான் ஹாலண்டுக்கு கரெக்டா. அதுக்கேற்ற மாதிரி ஹாலண்டும் அந்த கோல் சரியான கோல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் பேலஸ்க்கு வந்து சான்ஸ் வந்துச்சு, 2-3 சான்ஸ். அவனுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு பேலஸோட இது. டோனரமா ஒரு இது நல்லா பண்ணுவானுங்க, ஒரே ஒரு சேவ் நல்லா பண்ணுவான் ஆக்சுவலா முன்னாடி வந்து. மெட்டட்டாவோட ஃபார்ம் கொஞ்சம் அடிபடுதோ. ஆமா ப்ரோ, அவன் வந்து ஆக்சுவலா பேலன்ஸுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அந்த மிட் வீக் கேமு, அந்த கான்ஃபரன்ஸ் லீக் கேம் இல்லைன்னா அவங்க வேற மாதிரி ஆடுறாங்க. அந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும், வின் பண்ணிடுறாங்க, டாமினண்டா வின் பண்ணுவாங்க. மிட் வீக் கேம் அந்த கான்ஃபரன்ஸ் லீக் கேம் மேட்ச் இருந்துச்சுன்னா அந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா ஆடுறாங்க. அது எல்லா கேமும் மேட்ச் வீக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அவங்கள வின் பண்ண முடியல, ஏன்னா ரொட்டேட் பண்ண முடியல, ஸ்குவாட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஸ்குவாட் டெப்தே கிடையாது கிறிஸ்டல் பேலஸ்ட. அது தகுந்த மாதிரி முனோஸுமே வந்து இதுக்கு போய் இன்ஜூர்ட் ஆயிட்டான். அது ஒரு பெரிய அடி. நேத்தனா கிளைன்ல ஆடுறாங்க, டேய் அவனாம் எப்போ ஆடினவன்டா, அவனும் சாட்டு ஆதி காலத்து பிளேயர். நான் வந்து இந்தியால நான் வந்து சின்ன இந்த 2013-14 பீரியட்ல ஆடிட்டு இருந்தேன் லிவர்பூலுக்கு. ஆமா 3-0 ஃபார்டன் ஃபார்ம் சொல்லி ஆகணும் ப்ரோ, சரியான இது. ஆனா இந்த கேம் அவன் ரொம்ப ரொம்ப நாளா இப்படிதான் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மிட்ல வந்து சென்டர் அட்டாக்கிங் ரோல்ல ஆடுறான், அதாவது சிஐஎம் பொசிஷன்ல ஆடிட்டு இருக்கான், விங்கரா ஆடாம. ஆமா ப்ரோ, அவன் கெவின் டி பிரைன் லாங் டர்ம் ரீப்ளேஸ்மெண்ட்னால தானே அவன் வந்தான், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க வந்தப்போ. அப்போ கேடிபி இருந்ததுனால விங்ல ஆடிட்டு இருந்தான். அப்போ தான் கேடிபி போயிட்டாப்ல, அதனால அந்த ரோல் வந்து இவனுக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா சூட் ஆயிடுச்சு. ஆனா இவன் வந்து அந்த ரோல் எடுத்துக்கிறான். அதே மாதிரி செவினியோ வந்து என்னைக்கு இல்லாம அந்த மேட்ச் ஏதோ பெனால்டிலாம் வின் பண்ணான். அந்த ரன்னே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, அவனோட அந்த தேர்டுக்கு கொண்டு போற ரன்னே சூப்பரா இருந்துச்சு. செவினோ அவனுக்கு ரொம்ப மட்டம் விட்டாங்க பேலஸ், கார்னர்ல வந்து இத்தனை பேரை என்கேஜ் பண்ணி.
சிட்டியோட ஃபார்மேஷன் சொல்லி ஆகணும். இந்த கேம் வந்து 4-3-2-1 ஆடினாங்க. இது வந்து கிறிஸ்டல் பேலஸோட அந்த கிறிஸ்டல் பேலஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா இது கவுண்டர் அட்டாக்கிங்ல நல்லா பண்ணுவாங்க. கவுண்டர் அட்டாக்கிங், லாங் பால்ஸ், அந்த இதெல்லாம் நல்லா பண்றதுனால அந்த அந்த இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஃபார்மேஷன் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? 4-3-2-1 4-3-2-1 ஆமா, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். மிட்ஃபீல்ட வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரா வந்து அவங்களுக்கு ப்ராக்ரஸ் பண்ண விடாம, ஏன்னா ஆக்சுவலா விங் பேக்ல வந்து மினோசோ இல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவன் இருந்தா இன்னும் கொஞ்சம் அட்டாக் அந்த சைட்ல இருந்து வந்திருக்கும். அது இல்லாதனால அவங்க வந்து சரி மிட்ல வந்து ஆடம் வாட்டெல்லாம் பயங்கரமா கிரியேட் பண்ண ப்ரோ. ஆனா அவன் ஷூட் தான் பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு 2-3 சான்ஸ் வந்து ஷூட் பண்ணது இல்ல, ஆனா கிரியேட் பயங்கரமா பண்றான். சூப்பரா விளாடுறான். அதுக்கு அதனால அது மிட்ஃபீல்ட வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆடினாங்க. நிக்கோ கான்சலஸ் வந்து கொஞ்சம் மட்டமான கேம் இந்த மேட்ச். ரொம்ப பால் லூஸ் பண்ணிட்டு இருந்தான். ரொட்ரி வந்து எப்ப ரிட்டர்ன் தெரியல. ஜான்ல இருந்து ஆயிடுவான். ஜான் வந்து அவன் ஃபிட்டா தான் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல பில்ட் பண்ணும். அந்த கொன்சாலஸ் என்னதான் நல்லா விளையாண்டாலுமே அந்த ரொட்ரியோட மிஸ் நல்லா தெரியுது. ஆமா ப்ரோ. ஆனா அவன் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ராட்ரி வந்தா அந்த வின்னிங் ரன் கொடுக்க சான்ஸ் இருக்கு. நம்ம அப்படியே ஆர்சனலுக்கு போயிடலாமே. ஏன்னா வந்து இவங்க 2 பேர் தான் வந்து டைட்டில் கண்டெண்டரா இருக்கானுங்க. ஆர்சனல் நம்ம பேசின மாதிரி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா கிளியரா தெரிஞ்சிச்சு உல்ஃப்ஸோட ஈஸி எல்லா ஆப்பனன்ஸும் உல்ஃப்ஸோட நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க. வேற ஆர்சனல் வந்து ரொம்ப தட்டு மாதிரி தான் ஜெயிச்சானுங்க. அட்டாக்கிங் ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு ஆர்சனலுக்கு. ஆமா ப்ரோ, பழைய மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா அட்டாக் இத்தனை பேர் கியோகரஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா ஒரு போன சீசன் 3 சீசன் எப்படின்னா சாக்கா தானே காப்பாத்துவான். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் சாக்கா தான் காப்பாத்திருக்கான். கார்னர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோல், திருப்பி அந்த கிராஸ்ல ஒரு கோல். சாக்கா மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் தான். நீங்க போட வேணா நானே கோல் போட்டு தந்துடுற மாதிரி போட்டானுங்க. 2 கோலுமே ஓன் கோல். சாக்காட்டேந்து அந்த கார்னர் அந்த டேக் செட் பீஸ் டேக் சூப்பரா இருந்துச்சு. ஆமா செம்மையா இருந்துச்சு. அது வந்து ஸ்ட்ரைட்டா அந்த கோலுக்கு அடிச்சிருக்கான். அந்த போஸ்ட்ல பட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அத மாதிரி ஒரு கோல். ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம், நம்ம சாக்காட்டேந்து அந்த பழைய சாக்கா பார்க்க முடியலன்னு பேசிட்டு இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வரான் அவன் சாக்கா. ப்ரோ அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம்ல வரான். ஆக்சுவலா அவன் வந்து எப்போ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவானா, மத்த எவனும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதே மாதிரி இந்த மேட்ச் மத்த எவனுமே பெருசா எதுவும் பண்ணல. உடனே கரெக்டா அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான். சொல்ல போனா சாக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப தேவையானது ப்ரோ ஆர்சனலுக்கு இப்போ, எஸ்பெஷலி ஏன்னா அந்த ஸ்ட்ரீக்ல இருக்கானுங்க. அவங்களோட அட்டாக் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. கியோகரஸ் ஹேவஸ் ரிட்டர்ன் ஆயிட்டானா? இல்ல ஹேவஸ் ரிட்டர்ன் ஆகல. கேப்ரியல் ஜீசஸ் தான் வந்திருக்கான். சோ அந்த அட்டாக்கிங் வந்து மார்டினெல்லியும் இருக்கான். ரொம்ப ஷேக்கியா இருக்கிற அந்த பட்சத்துல வந்து நம்ம சாக்காவோட திருப்பி ஃபார்முக்கு ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணுது. ஆமா, அவங்களுக்கு நல்லதுதான் ஆக்சுவலா. ஆனா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணா மார்டினெல்லி வந்து நிறைய அட்டாக்கிங் மூவ்ஸ் நிறைய வரான். ஆனா வந்து பினிஷ் பண்ண மாட்டேங்கிறான், ரொம்ப சொதப்புறான். ஆக்சுவலா ட்ரோசார்ட் ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டார்டிங் கோல் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவன் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அதே மாதிரி கியோகரஸ் சொல்லி அவனுக்கு எத்தனை கோல் போட ரொம்ப மேட்ச் ஆயிடுச்சு. இன்ஜுரி வேற போயிட்டான். ஆனா வந்து அவனுக்கு பெருசா சான்ஸும் வர மாட்டேங்குது, வந்தாலும் மிஸ் பண்ணிடுறான். கேப்ரியல் டிஃபென்ஸ்ல வந்து இல்லாதது வந்து ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அதாவது என்னன்னா அந்த டீமே வந்து கொஞ்சம் ஷேக்கி ஆன மாதிரி இருக்கு இப்போ. அந்த கேப்ரியல் அந்த மெயின் மேன் இல்லாதது அப்படியே அவன் இல்லாதது நல்லா தெரியுது. ஆமாமா ப்ரோ, அவன் இல்லாத டிஃபென்ஸ்ல மட்டும் இல்ல, கார்னர் கோல் போட்டே அவங்க வந்து எவனுமே எட்டர் எடுக்க ஆளே இல்ல. இந்த மேட்ச் போட்டானுங்க, அதை வந்து சாக்கா பிரில்லியன்ஸ் ஸ்ட்ரைட்டா போஸ்ட் கிடைச்சான். ஆனா எட்டர் எடுக்கவே ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் ஆகுறான். அவன் வந்து அந்த லீடர்ஷிப் அந்த பிரசன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஆக்சுவலா இந்த மேட்சும் பென்வேட் இன்ஜுரி நினைக்கிறேன், திருப்பி அவனும் இன்ஜுரியில போயிட்டான். கரெக்ட். டிம்பர் தான் சிபிஆர்னா நினைக்கிறேன். டிம்பர் தான் ஆடுறான். டிம்பர் சிபிஆர்னா டிம்பருக்கு ஏதாச்சும் மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா கரெக்டா இன்ஜுரியில போயிடுறானுங்க எல்லாரும். ஆமா. நம்ம அப்படியே லிவர்பூல் பிரைட்டனுக்குள்ள வந்துடலாம். ஃபைனலி அட்லாஸ்ட் 2-0 வின்னு லிவர்பூல். கொஞ்சம் வந்து கேம் வந்து ப்ராப்பரா கேம் மாதிரி இருந்துச்சு லிவர்பூலுக்கு. ஆமாமா, ஆக்சுவலா அந்த 50th செகண்ட்லயே கோல் போட்டான். மின்டே வந்து அவன் ஓன் ஆஃப்ல இருந்து எங்கேயோ கிராஸ் போட்டிருக்கான்.
மட்டமான கிளியரன்ஸ். அவன் ஸ்ட்ரைட்டா கிளியர் பண்ணாம கிராஸ் போட்டு அவங்க பிளேயர் கோமஸ் கிட்டே அடிச்சு கோமஸ் கிட்ட இருந்து வந்து அது சரியான பினிஷ், சூப்பர் பினிஷ். ஆக்சுவலா அந்த பினிஷ்மே அத பத்தி தான் சொல்லி ஆகணும். வந்த ஒரு ஒரு அந்த ஸ்கில் டச் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா, வந்து அந்த லைட்டா டச் பண்ணி தூக்கி விட்டு அப்படியே அடிச்சான். டாப் ஆஃப் தி மிடில் அடிச்சான். மிடில் அந்த மேல அடிச்சான். அப்படியே பால ஸ்டாப் பண்ணி கில் பண்ணிட்டான். பால் வந்து அதுக்கு மேல பவுன்ஸ் வர மாதிரி கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அடிச்சிடான். அது சூப்பர் பினிஷ். அதனால எகிட்டிக்கே வந்து 2-3 கோல் போட்டுக்கலாம். அவன் நிறைய சான்ஸ் வந்துச்சு, நிறைய இதை வெளியடிச்சான். 2 கோல் தான் போட்டுருக்கான். ஆனா ப்ரோ அதான் இது வந்து ப்ராப்பர் வந்து என் டு என் கேம் தான் இருந்துச்சு ப்ரோ. பிரைட்டனுக்கு அத்தனை சான்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா. அலிசன் ஒரு 2-3 சேவ் பண்ணான். அலிசன் இல்லைன்னா கண்டிப்பா டிராவ் ஆயிரும். கரெக்ட். பேக் டு பேக் 2 கோல்ஸ் ப்ரோ எக்கிட்டுக்கு. போன கேமும் 2 கோல் போட்டா, இந்த கேமும் 2 கோல் போட்டா. ஈசாக்கோட லிவர்பூல் கேரியருக்கு வந்து பெரிய ஆப்பா வச்சுட்டானா. ஏன்னா இதுதான் வந்துட்டு இப்ப ஸ்லாட் வந்து இதுதான் முன்னாடி தப்பு பண்ணான். நல்ல ஃபார்ம்ல இருந்த எக்கிட்டேக்கே உட்கார வச்சு திருப்பி பண்ணுவான்னு எனக்கு தோணுது. திருப்பி பண்ணுவாங்க பாருங்க. தோணுது அது பண்ண கூடாது. இல்லைன்னா அவனோட இதுக்கே ஆப் ஆயிரும். இல்ல ஈசாக் வந்துட்டானா வேற வழி இல்லையே. அவனை ஆட வைக்காம அவனை பெஞ்ச் பண்ணா இப்ப சலா பிரச்சனை பண்ண மாதிரி அவனும் பண்ணிட்டானா. அதுக்கு என்ன பண்ண, இல்லன்னா அவனை தூக்கிடுவானுங்க பெர்ஃபார்மன்ஸ்லன்னா ஸ்லாட்ட. இதுதான் ஒர்க் ஆகுது இவனுக்கு. ஆனா போர்டே சொல்லுவாங்கல்ல, இப்போ ஹையஸ்ட் வேல்யூ பிளேயர் பிஎல் டிரான்ஸ்ஃபர் வேல்யூ, அவனை பெஞ்ச் பண்ணா வந்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, மீடியா எல்லாமே கேள்வி வைப்பாங்க. இல்லனா ஏன்னா 2 ஸ்ட்ரைக்கர் ரோல் வச்சு போட்டனா எகிட்டேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இடி ஆகுது, ரொம்ப இடிக்குது. அவன் ஸ்ட்ரைக்கர் ஆனா நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கான் ஸ்ட்ரைக்கருக்கு. நம்ம ஆளுங்க சம்பர்ல வேணுக்கலாம், அவனுக்கு போனாங்க. அவன்கிட்ட அந்த பிசிக்காலிட்டி இல்ல ப்ரோ. எகிட்டிகேட்ட அந்த பிஎல்லுக்கான பிசிக்காலிட்டியே இல்ல. பார்க்க நோஞ்சா மாதிரி ஒல்லியா இருக்கான், ஆனா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான். அந்த ஹோல்ட் அப் பிளேயும் நல்லா இருக்கு அவன்கிட்ட. ப்ரோ அவன் வந்து ஆக்சுவலா ஈசாக்கோட காப்பி தான் ப்ரோ. அவனுக்கு பிசிக்காலிட்டி கிடையாது. அப்படி இருந்து 20 கோல் போட்டான் 2 சீசனா. அவனுங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கரெக்டா அந்த பொசிஷன் வந்துடுறாங்க. அந்த வந்து கேப், அந்த டிஃபென்ஸ்க்கு நல்ல அந்த கேப் இருக்கு, ஸ்பேஸ், அதுல வந்து கரெக்டா நின்றுறாங்க. வந்து ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். கரெக்ட். கோமஸ் இன்ஜுரி ஆகி சரி ஓகே டிஃபென்சிவா தான் யாராச்சும் வருவானுங்க அப்படின்னு பார்த்தனா சாலா வந்துட்டான். என்ன பேசியிருப்பானுங்களா உள்ள? ஆமா வந்து சொல்லிருப்பான் ஃபர்ஸ்ட் சப் நீ தான் அப்படின்னு சொல்லிருப்பான். இப்போ கோமஸ் இன்ஜுரி ஆயிட்டானே, இப்போ டிஃபென்சிவ் சப் கொண்டு வந்தா அவன் டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு சரி உள்ள இறக்கிடுவானு. ஆனா இந்த மேட்ச் நல்லா ஆடினான், சூப்பரா வந்து நல்லா அந்த இது பார்க்க முடியும் அவன்கிட்ட. அதனா அந்த அந்த ஒரு கொஞ்சம் செல்ஃபிஷ் இது பார்க்க முடியும். நான் தான் அடிப்பேன் அப்படின்னு போவான். இந்த கேம் வந்து இறக்கி விட்டானே பாஸ் எல்லாம் கொடுக்குறான் நல்லா. ஆமாமா நல்லா பண்ணான். அந்த செகண்ட் கோலுக்கு அவன் தானே அந்த கார்னர்ல இருந்து படிப்பான், அது சூப்பர் கிராஸ், சரியான. 2-0 வின் ஆனாங்க. மச் நீடட் விக்டரி ஃபார் ஸ்லாட். நம்ம கேம்குள்ள வரலாம். செல்சி இந்த கேம் வந்து இந்த கேம் மாதிரி தான் ப்ரோ ஆடணும் எனக்கு. 2-0 வின்னு. எவர்டன் நிறைய சான்ஸ் எடுத்தானுங்க, பட் ப்ரோ நம்ம அதை விட நிறைய எடுத்தோம். கார்னர் ஹேட்ரிக் போட்டுக்கலாம், அதையும் சொல்லணும்ல. இப்ப நம்ம 5 போட்டா அவங்க 2 போட்டுருக்கணும். அப்ப நம்ம எப்படி வின்னுதான் வரலாம். நம்ம கஸ்டோட்ட இருந்து ப்ராப்பர் கேம் ப்ரோ. கஸ்டோட்ட இருந்து அந்த ப்ரோ அவன் நிஜமாவே மிட்ஃபீல்டர் ஆயிட்டானா என்னன்னு புரியவே இல்லை. அது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆனா வந்து இந்த மேட்ச் அந்த ப்ரோ அந்த நம்ம ஃபர்ஸ்ட் இவங்கள பத்தி பேசலாம். அந்த சிபி பார்ட்னர்ஷிப், பஃபானா சலோபா பார்ட்னர்ஷிப் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கணும், அவனும் நல்லா பண்றான். இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து அந்த இப்போ ஸ்டார்ட் பண்ண எல்லா மேட்சுமே ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் கிளீன் ஷீட் இல்ல, மீதி எல்லாமே கிளீன் ஷீட். பெரிய விஷயம். அந்த லிங்க் அப் பிளே வந்து லிங்க் அப் அந்த ஃபார்ம் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வருது இவங்க 2 பேருக்கும். பட் அகைன் கால்வில்லாம் வந்துட்டேன்னா திருப்பி கலக்கிறேன் கலச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுருவாங்க. கால்வில்லாம் வரல, அவ்வளவு நெக்ஸ்ட் சீசன் தான். இந்த சீசன் வர மாட்டான், ஆனா பிரச்சனை இல்ல. யா பால்மர் பேக். ஜேம்ஸ் ப்ரோ அதுக்கு முன்னாடி யா பால்மர் இஸ் பேக். பயங்கரமான கோல். எப்படின்னா அவன் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான் பஃபானாட்ட, குஸ்டோட்ட பால் கூட என்கிட்ட கொடுக்காதன்னு சொல்லிட்டு அந்த 2 கொடுப்பான். சரியான குஸ்டோவும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஒன் டைம்ல அந்த பாஸ் போடுவான். சூப்பர் இது, சூப்பர் ஃபினிஷ். அவன் வந்து மிட்ஃபீல்டராவே மாறிட்டான். ஜேம்ஸ் மட்டும் தான் மிட்ஃபீல்ட்ல விளையாடுவானாடா, நானும் தான்டா மிட்ஃபீல்ட்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 இன்வெர்டட் மிட்னு சொல்லுவானுங்கல்ல, அந்த ரோல்ல இன்வெர்டட் ஃபுல் பேக். அந்த அந்த பாஸ் வந்து சரியான விஷனரி பாஸ். பாத்தீங்களா, சூப்பர் விஷனரி பாஸ். மிட்ஃபீல்டர்ஸே அந்த மாதிரி போட மாட்டாங்க நிறைய பேர். அத மாதிரி ஒரு பாஸ். குஸ்டோ வந்து நல்லா எவால்வ் ஆயிட்டான் ப்ரோ. லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப சொதப்பிட்டு இருந்தான். அந்த சீசன் பார்த்தா நல்லா எவால்வ் ஆகி அந்த ரோல் வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா அவன் புரிஞ்சு ஆடுற மாதிரி எனக்கு தோணுது.
ஆக்சுவலா கைசிடோ இல்லாம மிட்ஃபீல்டு பார்த்தா இவங்க 2 ஃபுல் பேக் வச்சு மிட்ஃபீல்டு ரன் பண்ணிருக்காங்க. யா இப்போ நல்லா இருக்கு ஆக்சுவலா. கைசோட வந்தோடனே இன்னும் தீயா இருக்கும் ஆக்சுவலா. ஆமாமா. ஏன்னா ஜேம்ஸ் வந்து திருப்பி பின்னாடி போயிருவான். இப்ப கஸ்டோ தான் இந்த மிட்ல ஆடுறான் அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பாமரோட பினிஷ் செமையா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ அவன் பண்ணிடுவான்னு நம்மளுக்கு தெரியும்ல. அவன் வந்து அத மாதிரி பொசிஷன் போயிட்டான். அவன் கரெக்டா மேட்ச் முன்னாடி போட்டான் இந்த மாதிரி. இந்த ஏதோ ஒரு போஸ்ட் போட்டான் இந்த மாதிரி, இந்த நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுங்க ஏதோ ஒன்று போட்டான். அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சுட்டான். ஏன்னா எவர்டனோட எப்பவுமே அவன் கோல் போடுவான். ஆமாமா. ஆக்சுவலா எவர்டனோட அந்த ரெக்கார்டு பார்த்தேன். கடைசியா 1950 தான் ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஹோம்ல. 1950 1990 ப்ரோ. 30 வருஷம் ஆச்சு. டியூஸ்பெரி ஹால் வந்து இன்ஜுரி ஆயிட்டான். நம்ம கூட ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா கரெக்டா இன்ஜுரியில போயிட்டான், அன்லக்கி. ஆனா என்டிஐ சூப்பர் கேம் ப்ரோ. பண்ணிட்டு இருக்கான். என்டிஐ ஜாக் ரிலீஸ் 2 பேருமே சூப்பர் கேம் ப்ரோ. ஆனா அவங்க ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்ட்ரைக்கருக்கு பஞ்சம் நினைக்கிறேன் ப்ரோ. அந்த 2 பேருமே ரொம்ப சொதப்புறாங்க. பெட்டோ பெரிய நேம் கிடையாது. பெட்டோவும் சரி பேரியும் சரி பெரிய நேம் கிடையாது. அதுக்கு நீ ரீப்ளேஸ் பண்ணலாம். அவன் நல்ல பிளேயரா வச்சு. அதுக்கு நீ என்டியாவே ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடலாம். ஆமா. கிரீலிஷும் அவனும் 2 பேரும் நல்ல கேம். கிரீலிஷ்க்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு. ஒரு 2-3 சான்ஸ் நல்லா வந்துச்சு. ஆனா ஃபினிஷ் பண்ணல. சான்சஸ் நீங்க சொன்ன மாதிரி சான்சஸ் வந்து ஃபார்ம்ல இருக்கான். என்னதான் நம்ம அவனை கலாய்ச்சாலுமே நல்லா சேவ் பண்ணி கொடுத்துறான் ப்ரோ. ஆமாமா. அவன் வந்து நிறைய குரூசியல் எல்லாம் சேவ் பண்ணிடுறான். அந்த கிராஸும் கிளைம் பண்ணிடுறான். இப்ப கார்னர்ல எல்லாம் வந்து எப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து கிளைம் பண்ணிடுறான். அவனுங்களுக்கு பாலே போகாத மாதிரி. ரெண்டாவது கோல் வந்து நெட்டோ வந்து அந்த ரன் வந்து சரியான ரன் ப்ரோ. அந்த ரன் அசிஸ்ட் சூப்பர் ரன். நம்ம அப்படியே வேற சில மேட்சஸ் பத்தி டச் அப் மட்டும் பண்ணிடலாம். அப்படியே லீட்ஸ் கேம்குள்ள போயிடலாம். 1-1 டிரா ஆயிடுச்சு. லீட்ஸ் வெர்சஸ் கால்வர்ட்-லெவின் ஃபார்ம்ல இருக்கான் போல. எல்லா மேட்சும் கோல் அடிக்கலாம். ஆமா. லீட்ஸ் வெர்சஸ் பிரென்ஃபோர்டு ஏதாச்சும் பண்ணும். ஆனா பிரென்ஃபோர்டு சரியான இன்ஜுரி இதுல இருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாடேன்னு ஒருத்தருங்க, ஷாடேவும் போயிட்டான், இன்ஜோர்ட் ஆயிட்டான். இன்னொருத்தன் இந்த சைடு ஒருத்தன் இருப்பான், அவனும் இன்ஜோர்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் நானு. ஸோ 1-1 டிரா ஆச்சு. அதுக்கப்புறம் வேற வந்து பர்ன்லி கேம் ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. பர்ன்லி வெர்சஸ் ஃபுல்ஹாம் 2-3 முடிஞ்சிச்சு. ஃபுல்ஹாம் ஓட இதுல ஆச்சு. அல்ல ஹாரி வில்சன் வந்து ஃபார்ம்ல இருக்கான். அதை மென்ஷன் பண்ணனும். அவன் தொடர்ந்து கோல் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ப்ரோ. ஹாரி வில்சன், அந்த ஹாரி வில்சன் அண்ட் ரோ பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருக்கு. ஆமாமா, நல்லா இருக்கு, அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அகைன் வீடியோட எண்ட் பகுதி வந்தாச்சு மக்களே. நம்ம வந்து டேபிளை மட்டும் நம்ம ஒரு கிளான்ஸ் விட்டுறலாம் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. ஆர்சனல் 36 பாயிண்ட்ல இருக்காங்க, சிட்டி 34 பாயிண்ட், அஸ்டன் வில்லா 33. ஸோ இந்த 3 பேருக்குமே அஸ்டன் வில்லாவுமே இப்ப டைட்டில் ஃபைட்ல இருக்காங்கன்னு சொல்லலாமா? இப்போ வந்து கண்டிப்பா ஃபைட்ல இருக்காங்க. ஆக்சுவலா அஸ்டன்ல வின் பண்ணது அவங்க தானே. அஸ்டன் லாஸ் ஆன ஒரே கேம், மீதி எல்லாம் டிரா தான் பண்ணாங்க. அவச்சாலும் அவங்க அஸ்டன் வின் பண்ணி தான் அவங்க டைட்டில் ரேஸ்க்குள்ளே வந்தாங்க. செல்சி 4th பிளேஸ்ல இருக்காங்க, கிறிஸ்டல் பேலஸ் 5th இருக்கானுங்க. இந்த 4th இருந்து 11th பிளேஸ் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மேட்ச் லூஸ் ஆனாலே நீங்க டக்குனு 9th பிளேஸ் வந்துடுறீங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு மேட்ச் பண்ணா 3rd பிளேஸ் 4th பிளேஸ்ல வந்துடுறானுங்க. ஸோ செம்ம டைட்டா போயிட்டு இருக்கு இந்த சீசன். ஆமா, இந்த சீசன் கொஞ்சம் ரொம்ப நல்ல போகுது ப்ரோ. அந்த 12th பிளேஸ் வரையே பாத்தீங்கன்னா எல்லாருமே பக்கத்து தான் இருக்காங்க. அந்த டாப் 3 மட்டும் தான் கொஞ்சம் கேப்ல இருக்காங்க. அப்புறம் வந்து ரெலகேஷன் மட்டும் பாத்துடலாம். வெஸ்ட் ஹாம், பர்ன்லி, உல்ஸ் வந்து மட்டமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. விளையாடுற எல்லா கேமும் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உல்ஸ் வந்து கன்ஃபார்ம் ரெலகேஷன் ப்ரோ, எழுதி வச்சிடலாம். அதே மாதிரி பர்ன்லியும் வெஸ்ட் ஹாம் வந்து கொஞ்சம் நூனோ வந்தப்போ கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் ஜெயிச்சாங்க. இப்போ வந்து ரொம்ப சோப்புறாங்க. மக்களே, ஸோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம். உங்களுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அப்பதான் நாங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ப்ரோ. ஆமாமா, நீங்க உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து அந்த வீடியோஸ் போட்டு இருக்கோம். நாங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் தான் தருவோம். ஸ்டே டியூன் மக்களே. பை.